வணக்கம். என்றும் அன்பால் அன்பே சிவம், அன்பே சிவம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தரும். குறள் என்ன சொல்லுது? குரல் அழுத்தம் திருத்தமா இல்லைன்னு பார்ப்பீங்க. அது நீங்க 1330 300 அதை கூட்டி கழிச்சு 1030 கரைச்சி குடிச்சிருங்க. கரைச்சி குடிச்சதுனால இந்த செல்வத்துள் செல்வத்தை தெரியாது. நீங்க குரலை கரைச்சி குடிச்சிட்டீங்க. நான் திருவள்ளுவர் எடுத்து படியில போட்டுக்கிட்டேன். திருவள்ளுவர் என் பைப்புல இருக்காரு. திருவள்ளுவர் தெய்வ புலவன். ஆமா, செல்வத்துள் செல்வத்தை எடுக்க நீ சொல்லியிருந்தார். நான் செல்வத்துள் செல்வத்தை எடுத்தேன். ஒழுக்கம் விழுப்பந்தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓம்புறதுக்காக எடுத்தேன். முடிஞ்சிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க அலைகின்றான் ஞானத்தங்கன். எடுத்து மடியில போட்டுருக்கேன். அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீட்டி பிறத்தல் அரிது. பாட்டிய எடுத்து பைப்புல போட்டிருக்கேன். உண்டதெல்லாம் மலமே, கற்றதெல்லாம் மடியில போட்டுக்கிட்டேன். உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமுனை எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டேன். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிட்டு. சிவாக்கியர் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்று பிறதர வாரம். எடுத்து உள்ள போட்டுக்கிட்டேன். கால் எடுத்து கண்ணுல வை, கால் எடுத்து கண்ணுல வை. கண்ணப்பனாயிரம் பிடிச்சு உள்ள போட்டுக்கிட்டேன். செல்வத்துள் செல்வத்தை தெரியும். அதுக்கு தான் நான் உலக தலைவன். அதான் நான் பேராசிரியர், அதான் நான் டாக்டர், அதான் நான் கலெக்டர், அதான் நான் விஞ்ஞானி, அதான் நான் பிரதமர், அதான் நான் அமெரிக்க அதிபர். அதையும் தாண்டி அதிபர் இருக்காங்களா? அதுவும் நான். ஏன் இவங்க யாருக்கு செல்வத்துள் செல்வத்தை தெரியாது? இங்க படிச்சு கரைச்சு குடிச்சிருப்பீங்க பேச்சாளர் வரைக்கும். பேச்சாளர்னா அதான் ஒட்டுமொத்தம் அடிச்சிருந்தாங்க எல்லாத்தையும். அங்க வரை போயிட்டல. அப்ப நீங்க பாத்துக்கிட்டு தானே உங்களை எல்லாத்தையும். செல்வத்துள் செல்வம் தெரியாது. செல்வத்துள் செல்வம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க உள்ள பேச்சாளர்களோ இல்ல பேசுறவங்களோட பேச்சை கேட்கறதுக்கு பேரு செல்வத்துள் செல்வம்னு வச்சிருக்கியா? அது அல்ல. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை. அது இறைவனை குறிக்கும். நாத சத்தம் கேட்கும், சங்கு சத்தம் கேட்கும், நாதன் உள்ள இருக்கான்னு சொல்லு. அதான் செல்வத்துள் செல்வம். அடைய வேண்டிய செல்வம் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை. நோயற்ற வாழ்வே உரையற்ற செல்வம். நோய் இல்லாம இருக்கும். அடுத்து அடைய வேண்டிய செல்வம். அவ்வளவுதான். அப்ப செல்வத்துள் செல்வத்தை அடையதுக்கு தான் மனிதன் பிறவியே. இந்த மனித பிறவி அதை கடக்கிறத நோக்கி பயணம் பண்ணார். அப்ப அதை பயணம் பண்ணி ஒருத்தர் சொல்ல வரும்போதும் தர்க்கம் வாக்குவாதத்துக்குள்ளதான் இருக்காங்க. அது தப்புல. அது யாருக்கு கிடைக்கிற ஒழுக்கம் இருந்தாலும் அது கிடைக்கும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான ஒழுக்கம் உயிரும் வாங்கும். அப்ப அதை ஒழுக்கத்தோட இருந்தவங்களுக்கு அது கிடைச்சு. உங்க ஒழுக்கம்னா நீங்க சொல்லி நடந்துருக்க ஒழுக்கம், அது இது ஒழுக்கம் இருக்கு. இது உங்களை வச்சு செய்யும். அதான் ஒழுக்கம். செல்வத்துள் செல்வம் தெரியாதவங்களை வச்சு செய்யும். செல்வத்துள் செல்வங்கிறது தான் தேடி வந்தீங்க. அதை தேடினா துன்பம் துயரம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருவோம். உடைச்சிட்டா களி ஓடிடும், புலி ஓடிடும். செல்வத்துள் செல்வம் எடுத்தவனுக்கு இங்க எதுவுமே இல்லை, அன்பு மட்டும்தான் இருக்கும். அதனால அன்பை பாருங்க, அன்பா இருங்க. செல்வத்துள் செல்வத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நோயற்ற வாழ்வை அடிச்சு விரட்டிடலாம். என்றும் அன்புடன் ஞானி யோகினார்.